Joseph meeting his brethren. This message was delivered by Brother William Marion Branham on Sunday morning, December 30th, 1956, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை சந்தித்தல். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி 1956ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Now we want to turn over in the old book, the last or the first book, the Genesis 35. இப்பொழுது நாம் பழைய முதல் புத்தகத்தை ஆதியாகமம் 35. And we wish to read just a little portion of the scriptures here out of the book of Genesis, and we pray that God will richly add his blessings as a background of something we wish to teach on. நாம் இங்கே ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து வேதவாக்கியங்களின் ஒரு சிறு பகுதியை வாசிக்க விரும்புகிறோம். நாம் போதிக்க விரும்புகிற ஒரு காரியத்தின் பின்னணியில் தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். And how many likes Sunday school? Oh, how many knows where it first originated? I don't see a hand. It's kind of, how many knows what it was first called? Where's my wife? She ought to know. All right. எத்தனை பேர் ஞாயிறு பள்ளியை விரும்புகிறீர்கள்? அது முதலில் எங்கிருந்து தோன்றினது என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? நான் ஒரு கையையும் காணவில்லை. அது ஒரு விதமாக அது முதலில் என்னவென்று அழைக்கப்பட்டது என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? என் மனைவி எங்கே? அவள் அதை அறிந்திருக்க வேண்டும். சரி. It was, yeah. Another missionary. God bless you. Brother who? Brother Neighbor. Where is he? Would you raise your hand, Brother Neighbor? God bless you, brother. சரியா? மற்றொரு மிஷனரி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் யார்? சகோதரன் நாபர். அவர் எங்கே இருக்கிறார்? சகோதரன் நாபர். நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Is that your wife with you? That is very fine. We're glad to have you and your family with us this morning. You know you're in the will of God. You have to be when you're a missionary, you see. அது உங்களோடு இருக்கிற உம்முடைய மனைவியா? அது மிகவும் அருமையானது. இந்த காலையில் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் எங்களோடு இருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பார்த்தீர்களா? நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு மிஷனரியாக இருக்கும்போது நீங்கள் பாருங்கள். Because the general orders is go into all the world and preach the gospel to every creature. காரணம், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்பதே பொதுவான கட்டளை. A man is a missionary. Now I don't care too much. Missionary is a very fine word, but I got a better word for it. You're an apostle. See, that's right. Now, what does the word apostle mean? One that's sent. ஒரு மிஷனரியாக இருக்கிற ஒரு மனிதன். எப்பொழுது நான் அதிகம் கவலைப்படுகிறதில்லை. மிஷனரி என்பது ஒரு அருமையான வார்த்தை. ஆனால் நான் அதற்கு ஒரு மேலான வார்த்தையை வைத்திருக்கிறேன். நீங்கள் ஒரு அப்போஸ்தலன். பார்த்தீர்களா? அது உண்மை. இப்பொழுது அப்போஸ்தலன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? அனுப்பப்பட்ட ஒருவன். What does the word missionary mean? One that's sent. It's the same thing. So missionaries, prophets, evangelists, teachers and pastors make up the church. மிஷனரி என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? அனுப்பப்பட்ட ஒருவன். அதே காரியம்தான். எனவே மிஷனரிமார்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் ஆகியோர் சபையை உருவாக்கியுள்ளனர். Is that right? Apostles, prophets they call. So as long as you are a missionary or an apostle, you're one sent of God to a mission. Amen. And you're always right. God bless you is my prayer. அது சரியா? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அவர்கள் அழைக்கிறார்கள். எனவே நீங்கள் ஒரு மிஷனரியாகவோ அல்லது ஒரு அப்போஸ்தலனாகவோ இருக்கும் வரையில் நீங்கள் ஒரு ஊழியத்திற்காக தேவனால் அனுப்பப்பட்ட ஒருவராக இருக்கிறீர்கள். நீங்கள் எப்பொழுதுமே சரியாக இருக்கிறீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்பதே என்னுடைய ஜெபமாய் உள்ளது. Brother and sister Foss is on their way to Cuba, to the fields, going from the frozen regions of the north to the tropical jungles of the south. But this gospel must be preached in all the world. Amen. What a change. சகோதரன் மற்றும் சகோதரி பாஸ் அவர்கள் கியூபாவிற்கு
ஊழிய களங்களுக்கு தங்களுடைய வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். வடக்கின் உறைபனி பகுதிகளில் இருந்து தெற்கின் வெப்பமண்டல காடுகளுக்கு செல்கிறார்கள். ஏனென்றால் இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதிலும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆமீன். என்னே ஒரு மாற்றம். Where are you from, brother? Going to Israel. சகோதரனே, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? இஸ்ரேலுக்கு செல்லுதல். Oh, I'd like to see Mabel sitting back there. I'd call my wife and Mabel to sing for you. நான் விரும்புகிறேன். அங்கே பின்னால் அமர்ந்துள்ள மேபலை பாருங்கள். நான் உங்களுக்காக பாட என்னுடைய மனைவியையும் மேபலையும் அழைப்பேன். They come from the east and the west. அவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வருகின்றனர். They come from the lands afar. அவர்கள் தூர தேசங்களில் இருந்தும் To feast with the king, to dine as his guest. ராஜாவுடன் விருந்துண்ண, அவருடைய விருந்தினராக போஜனம் பண்ண. How blessed these pilgrims are. இந்த யாத்ரீகர்கள் எவ்வளவு பாக்கியவான்கள். Beholding his hallowed face, அவருடைய பரிசுத்தமான முகத்தை பார்க்கையில் aglow with light divine. தெய்வீக ஒளியினால் பிரகாசிக்கிறது. Blessed partakers of his grace, அவருடைய கிருபையில் பங்கு பெறும் பாக்கியவான்கள். as gems in his crown to shine. அவருடைய கிரீடத்தில் ரத்தினங்களாக பிரகாசிப்பார்கள். Won't it be wonderful to that day? Amen. The Lord bless you to Israel and you to the place you're going. Is my blessings to you, brethren, this morning. Amen. அந்நாளில் அது அற்புதமாக இருக்கும் அல்லவா? ஆமீன். இஸ்ரவேலுக்கு போகிற உங்களை கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் போகும் இடத்திற்கு இந்த காலையில் சகோதரர்களாகிய உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். ஆமீன். Now, before we open the Bible, we know that this is text and God has the context wrote between the lines, you see. இப்பொழுது நாம் வேதாகமத்தை திறக்கும் முன்னர் இது பாடப்பொருளாய் உள்ளது என்பதை நாம் அறிவோம். தேவன் அந்த வரிகளுக்கு இடையே உள்ள சூழலை எழுதினார். நீங்கள் பாருங்கள். So we can just read the text and let God give us the context. So let's bow our heads just a moment for prayer. ஆகையால் நாம் பாடப்பொருளை வாசித்து தேவன் நமக்கு சூழலை அளிக்கட்டும். எனவே நாம் நம்முடைய தலைகளை சற்று நேரம் ஜெபத்திற்காக வணங்குவோமாக. Our heavenly Father, in the name of the Lord Jesus, we pray that you take these words that we shall read now and break them right into our hearts. எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இப்பொழுது வாசிக்கப் போகும் இந்த வார்த்தைகளை நீர் எடுத்து அவைகளை எங்களுடைய இதயங்களில் சரியாக விளக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். And let us come softly, quietly, humbly, reverently into thy presence, and may the Holy Spirit take the word of God and feed every heart. Include mine there, will you, Lord? நாங்கள் மென்மையாய், அமைதியாய், தாழ்மையாய், பயபக்தியாய் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக வருவோமாக. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை எடுத்து ஒவ்வொரு இருதயத்தையும் போஷிப்பாராக. கர்த்தாவே, நீர் என்னுடையதையும் அங்கே சேர்த்துக் கொள்வீரா? For I asked it in Christ's name. Amen. ஏனென்றால் நான் இதை கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். All right. We'll read just a verse or two here so that we can get just a little background. Genesis is the seed chapter, we know. All right. We'll begin with the 15th verse. சரி, நாம் இங்கே ஒரு வசனத்தை அல்லது 2 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் வித்தான அதிகாரம் என்பதை நாம் அறிவோம். சரி, நாம் 15ஆம் வசனத்திலிருந்து துவங்குவோம். And a certain man found him. Behold, he was wandering in the field. And the man asked him, saying, What seekest thou? அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பித் திரிகிறதைக் கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டார். And he said, I seek my brethren. Tell me, I pray thee, they feed their flocks. அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். And the man said, They are departed thence, for I heard them say, Let us go to Dothan. அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றார். And Joseph went after his brethren and found them in Dothan. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். And when they saw him afar off, even before he came near unto them, him to slay him. அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்களுக்கு
சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி, And they said one to another, Behold, this dreamer cometh. ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். And may the Lord grant his blessings to his word. Now, Genesis is always to me. கர்த்தர் அவருடைய வார்த்தைக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை அளிப்பாராக. இப்பொழுது ஆதியாகமம் எப்பொழுதுமே எனக்கு. Did I tell you what chapter that was? It's Genesis, I believe, if I've seen Genesis 37 and beginning with the 15th verse of you that mark it. அது என்ன அதிகாரம் என்று நான் உங்களுக்கு கூறினேனா? அது ஆதியாகமம். நான் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் துவங்கி அதை கண்டேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் அதை குறித்துக் கொள்ளுங்கள். Now I believe I said 35 a while ago. I had two pages together. I'm sorry. This little old Schofield Bible, and it's kind of hard for me to read. இப்பொழுது நாம் சற்று முன் 35ஆம் அதிகாரம் என்று நான் கூறினேன் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு 2 பக்கங்கள் ஒன்றாக இருந்தன. நான் வருந்துகிறேன். இந்த சிறிய பழைய ஸ்கோஃபீல்டு வேதாகமம் அது எனக்கு ஒரு விதமாக படிக்க கடினமாக உள்ளது. Because I'm past 40, you know. And ஏனென்றால் நான் 40 வயதை கடந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். They tell me I should have some reading glasses. I went and got my eyes examined when I got so I had to keep pushing my Bible away from me. And the doctor tells me my arm won't be long enough after a while to get it back. அவர்கள் என்னிடம் வாசிக்கும் கண்ணாடியை வைத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். நான் சென்று என்னுடைய கண்களை பரிசோதித்துக் கொண்டேன். நான் என்னுடைய வேதாகமத்தை என்னிடத்திலிருந்து தள்ளிக்கொண்டே செல்ல வேண்டியதாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து அதை திரும்ப பெற்றுக்கொள்ள என்னுடைய கரம் போதாது என்று மருத்துவர் என்னிடம் கூறுகிறார். And I got to said I need some reading glasses. I examined my eyes and they tested perfect 10-10. But I could see a hair laying on the floor somewhere there, just as easy. But put it up close to me. He said, when you get, so what makes your hair get gray? எனக்கு வாசிப்பதற்கு கண்ணாடி தேவை என்று கூறினார். நான் என்னுடைய கண்களை சோதித்த போது அவர்கள் சரியாக 10க்கு 10 என்ற விதத்தில் சோதித்தனர். ஆனால் அங்கு எங்கோ ஒரு முடியானது தரையில் கிடப்பதை என்னால் காண முடிந்தது. ஆனால் அதை எனக்கு அருகாமையில் வையுங்கள். அவர் நீங்கள் வரும்போது என்று கூறி, உன்னுடைய தலைமுடி நிறைய காரணம் என்ன என்று கேட்டார். I said, I don't know. அதற்கு நான் எனக்கு தெரியாது என்றேன். He said, it's old age. He said, that's what gets wrong with a person's eyes when you pass 40. Your eyeballs get flat. And you just have to cope with it, that's all. அதற்கு அவர், இது வயோதிக காலம் என்றார். அவர், நீங்கள் 40 வயதை கடக்கும் போது அதுதான் ஒரு நபரின் கண்களில் கோளாறு ஏற்படுகிறது. நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய கண் இமைகள் தட்டையாகி விடுகின்றன. நீங்கள் அதை சமாளிக்க வேண்டும், அவ்வளவுதான் என்றார். And I just keep putting it off. Well, I don't have time to go, but I will someday and get readings to read by. I want to go to teaching more, but now I just read a text and go on. And this is, I got this Bible many years ago, and it's real extremely fine print. நான் அதை தொடர்ந்து தள்ளி போடுகிறேன். மேலும் அதை வாங்கும்படி செல்ல எனக்கு நேரமில்லை. ஆனால் என்றோ ஒரு நாள் நான் அதிகமாக போதிக்கும் போது வாசிப்பதற்கான இந்த கண்ணாடியை வாங்கிக் கொள்வேன். ஆனால் இப்பொழுது நான் ஒரு பாடப்பொருளை வாசித்துவிட்டு தொடர்ந்து செல்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த வேதாகமத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அது உண்மையாகவே மிக சிறியதாக அச்சிடப்பட்டுள்ளது. Now, in the Genesis means the beginning, the seed chapter. இப்பொழுது ஆதியாகமத்தில், ஆதியாகமம் என்றால் தொடக்கம் என்று பொருள்படுகிறது, வித்து அதிகாரம். And remember that everything that there is today actually began in Genesis. Amen. It was beginning of all things. நினைவிருக்கட்டும், அதாவது இன்றைக்குள்ள ஒவ்வொரு காரியமும் உண்மையாகவே ஆதியாகமத்தில் துவங்கினது. அது எல்லா காரியங்களுக்கும் துவக்கமாயிருந்தது. It was beginning of salvation. It was beginning of sin. It was beginning of all the cults. அது ரட்சிப்பின் துவக்கமாயிருந்தது. அது பாவத்தின் துவக்கமாயிருந்தது. அது எல்லா கோட்பாட்டு முறைகளுக்கும் துவக்கமாயிருந்தது. It was the beginning of the true church. It was beginning of the false church. It was beginning of righteousness. அதுவே உண்மையான சபையின் துவக்கமாயிருந்தது.
அது கள்ள சபையின் துவக்கமாயிருந்தது. அது நீதியின் துவக்கமாயிருந்தது. It was beginning of deceit. It was the beginning of all things started in Genesis. அது வஞ்சகத்தின் துவக்கமாயிருந்தது. அது ஆதியாகமத்தில் துவங்கின எல்லா காரியங்களின் துவக்கமாயிருந்தது. I wish we had just about 3 months on this to stay right on this one subject and just dig it, tie it by the Holy Spirit, by God's cards, and just wrap it together. எந்த ஒரு பொருளின் பேரில் சரியாக தரித்திருந்து அதை அப்படியே ஆராய்ந்து பார்க்க இதன் பேரில் சுமார் 3 மாதங்கள் நாம் தரித்திருக்க நான் விரும்புகிறேன். அதை பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய கயிறுகளினால் கட்டி அதை ஒன்றாக இணைக்க வேண்டும். And watch how every word just dovetails right in with the other words. Such a beautiful thing. ஒவ்வொரு வார்த்தையும் மற்ற வார்த்தைகளோடு எவ்வாறு பொருந்துகிறது என்பதை கவனியுங்கள். அப்படிப்பட்ட ஒரு அழகான காரியம். The word of God is so inspiring. No matter what age, what time, every man that's ever read this text through the தேவனுடைய வார்த்தை மிகவும் எழுச்சியூட்டுகிறதா இருக்கிறது. எந்த காலத்தில் எந்த காலமாய் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒவ்வொரு மனிதனும் இந்த வேத பகுதியை வாசித்திருந்தாலும் it's been written now for many hundreds, for near 3,000 more years. And every man that's ever read this text in every age is inspired by it. Every verse of Scripture. There's nothing else can ever take its place. எப்பொழுது அநேக நூற்றுக்கணக்கான ஏறக்குறைய 3000க்கும் அதிகமான வருடங்களாக அது எழுதப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு காலத்திலும் இந்த வேத வாக்கியத்தை வாசிக்கும் ஒவ்வொரு மனிதனும் வேதத்தின் ஒவ்வொரு வசனத்திலிருந்தும் ஏவப்பட்டிருக்கின்றனர். பாருங்கள், அதனுடைய ஸ்தானத்தை வேற எதுவுமே எப்போதும் எடுத்துக்கொள்ள முடியாது. A writing that was written back in another day, when it's read for that age and for its purpose, it's settled. I might write you a letter and say, வேறொரு நாளில் எழுதப்பட்ட ஒரு எழுத்து அந்த காலத்திற்காகவும் அதனுடைய நோக்கத்திற்காகவும் வாசிக்கப்படும் போது அது தீர்க்கப்படுகிறது. நான் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி, my dear beloved brother, today I have been over to a certain place and done such and such a time. That goes directly to you and that settles it. என்னுடைய அன்பார்ந்த அருமையான சகோதரனே, இன்றைக்கு நான் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று ஒரு நேரத்தில் இன்னதை செய்திருக்கிறேன் என்று கூறலாம். அது நேரடியாக உங்களை சென்றடைகிறது. அதுவே இதற்கு தீர்வாகிறது. Maybe for court evidence or something, it could be brought up for an evidence against me or for me, to prove me something or prove something against me. ஒரு கால் நீதிமன்ற அத்தாட்சிக்காகவோ அல்லது வேறெந்த காரியத்திற்காகவோ அது எனக்கு எதிராகவோ அல்லது எனக்காகவோ எனக்கு ஏதாவது ஒன்றை நிரூபிக்க அல்லது எனக்கு எதிராக ஒன்றை நிரூபிக்க இருக்கலாம். But it would not be the direct message as it would be when it's given to you. ஆனால் அது உங்களுக்கு அளிக்கப்படும் போது இருக்கும் நேரடியான செய்தியாக இருக்காது. But the Bible is not so. It's given to the human race and for all times and for all ages, because it is a written word of God. ஆனால் வேதமோ அவ்வாறு இல்லை. அது மானிட வர்க்கத்திற்கும் எல்லா காலங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அது எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. His words can never fail, they'll never die, and as long as there is an eternity forever and ever, these will still have the same meanings. பார்த்தீர்களா, அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் தவறிப்போக முடியாது. அவைகள் ஒருபோதும் மரித்து போகாது. என்னென்றைக்குமாய் ஒரு நித்தியம் இருக்கும் வரை இவைகள் இன்னமும் அதே அர்த்தங்களை உடையதாயிருக்கும். Because they're once come from the lips of God. Can't fail. Just think of that. How eternal the word of God is. They're alive. ஏனென்றால் அவைகள் ஒரு விசை தேவனுடைய உதடுகளிலிருந்து வந்தவை. பார்த்தீர்களா, தவறிப்போக முடியாது. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு நித்தியமானது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அவைகளே ஜீவனாய் இருக்கின்றன. Now what is a word? A word is a thought that's been expressed. And when God once thinks anything,
It's just a thought. இப்பொழுது ஒரு வார்த்தை என்றால் என்ன? வார்த்தை என்பது வெளிப்படுத்தப்பட்ட ஒரு எண்ணமாகும். தேவன் ஒருமுறை எந்த காரியத்தையாவது நினைக்கும் போது அது ஒரு சிந்தனையாகவே இருக்கிறது. But when it's once expressed, it can never alter or change. It has to remain forever. ஆனால் அது வெளிப்படுத்தப்படும் போது அது ஒருபோதும் மாற்றவோ அல்லது மாறவோ முடியாது. அது என்றென்றைக்குமாய் நிலைத்திருக்க வேண்டும். Because your word is just as good as you are. God's word is as good as He is. Your word is a part of you. காரணம் உங்களுடைய வார்த்தை உங்களைப் போலவே உள்ளது. அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறாரோ அவ்வளவு நல்லதாகவே தேவனுடைய வார்த்தை உள்ளது. உங்களுடைய வார்த்தை உங்களுடைய ஒரு பாகமாக இருக்கிறது. Your promise is just as good as you can be. And God's promise is just as good as He can be. உங்களுடைய வாக்குறுதி உங்களை போன்றதாகவே உள்ளது. தேவனுடைய வாக்குத்தத்தம் அவரை போன்றே நல்லதாகவே உள்ளது. Now, as being a mortal, you can make a promise and have to break it. Because you're just a mortal. I'm just a mortal. But God being immortal and infinite and omnipotent, omnipresent. எப்பொழுது நீங்கள் ஒரு சாவுக்கேதுவானவர் என்ற காரணத்தால் நீங்கள் ஒரு வாக்குத்தத்தம் செய்து அதை மீறிவிடலாம். ஏனென்றால் நீங்கள் ஒரு சாவுக்கேதுவானவர், நான் ஒரு சாவுக்கேதுவானவர். ஆனால் தேவனோ அழிவில்லாதவராயும் முடிவற்றவராயும் சர்வ வல்லமை உள்ளவராயும் சர்வ வியாபியாய் இருக்கிறார். He makes a statement and He knows the end from the beginning and He can keep it. Amen. அவர் ஒரு வாக்குமூலத்தை அளிக்கிறார். அவர் துவக்கத்திலிருந்து முடிவு வரை அறிந்திருக்கிறார். அவரால் அதை காத்துக்கொள்ள முடியும். Abraham called those things which were not as though they were, because he was fully persuaded that what God had promised, God was able to perform. ஆபிரகாம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைத்தான். ஏனென்றால் தேவன் வாக்குத்தத்தம் செய்திருந்ததை தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருந்தார் என்றும் முழு நிச்சயமாய் நம்பினான். Because he had never made the promise unless he knew what was going to be. ஏனெனில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர் அறிந்திருந்தால் ஒழிய அவர் ஒருபோதும் வாக்குத்தத்தம் செய்திருக்க மாட்டார். See how we can rest upon His word then? No matter how hard the storm blows, what's contrary to it, rest solemnly upon the word. அப்படியானால் நாம் எப்படி அவருடைய வார்த்தையின் பேரில் சார்ந்திருக்க முடியும் என்று பார்த்தீர்களா? எவ்வளவு கடுமையான புயல் வீசினாலும் என்ன முரண்பாடாய் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. வார்த்தையின் பேரில் பயபக்தியுடன் சார்ந்திருங்கள். God said it, who's seen the other side of the storm. Okay? So if you're sick, just anchor your soul in the haven of rest. புயலின் மறுபக்கத்தை கண்டிருக்கிற தேவன் அதை கூறினார். பார்த்தீர்களா? ஆகையால் நீங்கள் சுகவீனமாய் இருந்தால் உங்களுடைய ஆத்துமாவை இளைப்பாறுதலின் துறைமுகத்தில் நங்கூரமிடுங்கள். If you're perplexed and distressed, remember He said, I'll be with you always, even to the end of the world. நீங்கள் குழப்பமடைந்து துயரமடைந்திருந்தால் அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று கூறினார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். And He said all things work together for good to them that love the Lord. So just stay right there. அவர் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்றார். எனவே அங்கேயே நிலைத்திருங்கள். One man wrote, a poet wrote, my anchor holds within the veil. What is a veil? It's something that shuts off here from there. And the anchor is on the inside of the veil. ஒரு மனிதன் எழுதினான், ஒரு புலவன், திரைக்குள் என் நங்கூரம் பற்றிக் கொண்டிருக்கிறது என்று எழுதினான். ஒரு திரை என்றால் என்ன? அது அங்கிருந்து இங்கே அடைக்கப்பட்ட ஏதோ ஒரு காரியமாய் உள்ளது. நங்கூரம் திரையின் உட்புறத்தில் உள்ளது. You don't see how it's going to be, but you know that there's something that's got a hold of you, that's got a hold up there. அது எப்படி இருக்க போகிறது என்பதை நீங்கள் காண மாட்டீர்கள். ஆனால் ஏதோ ஒன்று உங்களை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது அங்கே பற்றி பிடித்திருக்கிறது. And when the sea is blowing and storming, I guess maybe somebody has never been privileged to see a ship anchored. Oh my, I rode them when they threw out a sea anchor like that. கடல் கொந்தளிக்கும் போது நீங்கள் எப்போதாவது உங்களில் சிலர் ஒரு கப்பலில் நங்கூரமிடப்பட்டிருப்பதை காண ஒருபோதும் ஸ்லாகியம் பெற்றிருக்க மாட்டீர்கள் என்று நான் யூகிக்கிறேன். ஓ என்னே, அவர்கள் அந்த விதமாக ஒரு கடல் நங்கூரத்தை வீசி எறிந்த போது
நான் சவாரி செய்திருக்கிறேன். Until the little craft couldn't even go over the top of the wave, it would go through the wave. But as long as the anchor held, that's all makes any difference. அந்த அலையின் உச்சிக்கு கூட செல்ல முடியவில்லை. அது அலையினூடாக செல்லும். ஆனால் நங்கூரம் பிடித்திருக்கும் வரை அது மாத்திரமே எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறது. Whether we go over it, under it, around it, or through it, doesn't matter. The anchor holds. That's the way when storms of life begin to shake us. நாம் அதை கடந்து சென்றாலும் அதன் கீழானாலும் அதை சுற்றி பார்த்தாலும் அல்லது அதனூடாக சென்றாலும் பரவாயில்லை, நங்கூரம் பற்றி நிற்கிறது. அந்த விதமாகவே ஜீவியத்தின் புயல்கள் நம்மை அசைக்க துவங்குகின்றன. We may have to go through, we may have to go over, under, around, but just let the anchor hold within the veil to the unseen. We don't know just exactly where it's at, but it's a holding. நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கலாம், நாம் கடந்து கீழே சுற்றி செல்ல வேண்டியிருக்கலாம். ஆனால் நங்கூரமானது திரைக்குள்ளாக காணக்கூடாதவரை பற்றி கொள்ளட்டும். அது எங்கே உள்ளது என்பதை நாம் சரியாக அறியோம். ஆனால் அது ஒரு பற்றி பிடித்தலாய் உள்ளது. Just like the little boy, that had the kite. You've heard the old proverb, the story. Said, how do you know you got a kite on in there? அந்த காத்தாடியை வைத்திருந்த சிறு பையனை போன்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த பழைய பழமொழியை குறித்த கதையை கேட்டிருப்பீர்கள். ஒருவர் அங்குள்ள ஒரு முனையில் நீங்கள் ஒரு காத்தாடி வைத்திருப்பதை எப்படி அறிவீர்கள் என்று கேட்டார். அவன் அது இழுப்பதை என்னால் இன்னமும் உணர முடிகிறது என்றான். So that's it. If we can feel it still tugging, God dealing with our hearts, then we know our anchor still holds. எனவே அவ்வளவுதான். அது இன்னமும் இழுத்துக் கொண்டிருப்பதையும் தேவன் நம்முடைய இருதயங்களோடு இடைபடுவதையும் நம்மால் உணர முடிந்தால் அப்பொழுது நம்முடைய நங்கூரம் இன்னமும் பற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். I believe it was Benjamin Franklin who caught the lightning in the bottle, who harnessed lightning, electricity. Something within him called and said, there's power in that. That power could be harnessed. மின்சாரத்தை உபயோகப்படுத்திய பெஞ்சமின் பிராங்க்லின் தான் அந்த புட்டியில் மின்னலை பிடித்தார் என்று நான் நினைக்கிறேன். அவருக்குள் இருந்த ஏதோ ஒன்று அழைத்தது, அதில் வல்லமை உள்ளது, அந்த வல்லமையை உபயோகிக்க முடியும் என்றது. And if it's that powerful to shoot the streets and to burst the timbers, split open the ground, what could it do if it was once harnessed? It'll light and flash and hit the whole earth. அது சக்தி வாய்ந்ததாக இருந்தால் தெருக்களில் சுடுவதற்கும் மரக்கட்டைகளை வெடிக்க செய்யவும் நிலத்தை பிளக்கவும், அது ஒருமுறை சேணம் கட்டப்பட்டிருந்தால் அதனால் என்ன செய்ய முடியும்? அது வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் அளித்து முழு பூமியையும் தாக்கும். And Benjamin Franklin, I believe, fishing on his kite with a key tied on the end of the tail of it and a bottle down at the bottom. And when he got it, he didn't know what he had, but he began to scream, I got it, I got it. பெஞ்சமின் பிராங்க்லின் தன்னுடைய காத்தாடியின் மேல் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார் என்று நான் நினைக்கிறேன். அதன் வால் நுனியில் ஒரு திறவுகோல் கட்டப்பட்டு கீழே ஒரு புட்டியை வைத்திருந்தார். அவர் அதை பெற்றுக்கொண்ட போது அவர் என்ன வைத்திருந்தார் என்று அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் நான் அதை பெற்றுக்கொண்டேன், நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று கூச்சலிட தொடங்கினார். He didn't know what it was. He didn't know what he was going to do with it. But he knew he had something. அது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. அவர் அதனோடு என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் அறியாதிருந்தார். ஆனால் அவருக்கு ஏதோ ஒன்று இருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். And that's the way with every man. அந்த விதமாகத்தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடையதை உடையவனாக இருக்கிறான். Hopes are built on nothing less. நம்பிக்கைகள் எந்த ஒன்றின் பேரிலும் கட்டி எழுப்பப்படவில்லை. Then Jesus' blood with righteousness. நீதியோடு கூடிய இயேசுவின் இரத்தத்தை பார்க்கிலும் வேறொன்றிலும் அல்ல. All around my soul gives way. என் ஆத்துமாவை சுற்றிலும் உள்ள யாவும் வழிவிடுகின்றன. Then he's all my hope and stay. அப்படியானால் அவரே என்னுடைய முழு நம்பிக்கையும் தங்குதலுமாயிருக்கிறார். On Christ the solid rock I stand. திடமான கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நான் நிற்கிறேன். And all other grounds is sinking sands. மற்றெல்லா நிலங்களுமே அமிழ்ந்து கொண்டிருக்கும் மணலாகவே உள்ளது.